بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை, சாந்தி, சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீரென்ற மரணங்கள், தீராத நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் வாழுகின்ற மனித தொகை ஏறத்தாழ சுமார் 800 கோடி மக்கள் அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லிம் என்கிற அந்த தொகை சுமார் 200 கோடி மக்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1/4 பகுதி அளவிற்குத்தான் அல்லாஹ்வை ஈமானை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 200 கோடி மக்களிலும் அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ, எதை தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய எல்லா விதமான செய்திகளையும் சரிவர செய்யக்கூடியவர்கள் என்று பார்த்தால் மிக மிக குறைவான எண்ணிக்கை தான் சாரும். 200 கோடி மக்களில் வாழ்கின்ற இந்த முஸ்லிம்கள் நல்லோர்கள் என்ற பட்டியலில் பார்த்தால் அது அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். எந்த அளவிற்கு யார் யார் நல்லவர்கள் என்று நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் நல்லோர்களுடைய அடையாளங்களை குறித்து பார்க்கிற பொழுது நமக்கு தோன்றுகிறது 100% ஒரு 10 தான் நல்லோர்களாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ் ஈமானை ஏற்றுக்கொண்ட நபர்களை குறித்து பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நல்லோர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹ்வை பயப்படுதல் என்ற வார்த்தையை ஒட்டி நல்லோர்களோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 2 வார்த்தையை வைத்து நம்மால் உணர முடிகிறது, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு நல்லோர்களுடைய சகவாசம் கிடைக்கும், அல்லது நல்லோர்களுடைய சகவாசத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும் என்கிற செய்தியை இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நல்லோர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு உதாரணங்களை கொண்டு சொல்லி காண்பிப்பார்கள். இன்னமா மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வ ஜலீஸி ஸூ. நல்லோர்கள் அல்லது தீயோர்களுடைய
நட்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிகில் கீர், கஸ்தூரியை வைத்திருக்கக்கூடியவன் அல்லது பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கொல்லனுக்கு உதாரணத்தை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நல்லோர்களிடத்திலே சகவாசம் என்பது அது கஸ்தூரியை வைத்திருக்கக்கூடியவனோடு சகவாசத்தில் உள்ள உதாரண மாதிரி. ஒன்று, கஸ்தூரியை வைக்கக்கூடியவர்கள் அவர்களாக நமக்கு ஏதாவது தருவது கூடும், அல்லது அவரிடமிருந்து நாம் ஏதாவது ஒரு வியாபாரத்தின் மூலமாக அந்த கஸ்தூரியுடைய வாடகை அதை நாம் கொஞ்சம் பெற முடியும். குறைந்தபட்சம் அவர் கஸ்தூரி தரவில்லை என்றாலும் கூட அதனுடைய வாசனையாவது நம்முடைய மூக்கிலே நாம் நுகர முடியும் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதுதான் நல்லோர்களுடைய சகவாசம். இதே தீயவர்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் தீயவர்கள். இந்த தீயவர்களுடைய சகவாசம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய கொல்லனை போல இருக்குமாம். ஒன்று, அவனிடத்தில் சகவாசம் வைத்திருக்கிற பொழுது பட்டறையில் வேலை செய்யக்கூடிய கொல்லன் அவன் பக்கத்திலே நெருங்குற பொழுது அந்த வேலை செய்யக்கூடிய தீயினுடைய கங்கு நம்முடைய ஆடையை ஒன்று கரித்துவிடும், அல்லது குறைந்தபட்சம் அதிலிருந்து வரக்கூடிய துர்வாடையாவது நீ சுவாசிக்க கூடும் என்கிற செய்தி இங்கே பார்க்க முடிகிறது. இதுதான் தீயவர்களுடைய நட்பு. இதை உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் நம்முடைய சகவாசம், நம்முடைய தொடர்பு, நம்முடைய நட்பு யாரிடத்தில் வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜம்உல் ஜவாமி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அவர்கள் நல்லோர்களை குறித்து சில செய்திகளை சொல்லி காண்பிப்பார்கள். ذِكْرُ الصَّالِحِينَ يُكَفِّرُ الذُّنُوبَ, நல்லோர்களை பற்றி நினைவு கொள்வது, அவர்களை குறித்து பேசுவது என்பது நம்முடைய பாவத்திற்கு அது பரிகாரம் என்கிறார்கள் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதை தொடர்ந்து சொல்லுவார்கள், வயுஹியுல் குலூப், இறந்து போன கல்புகளை, இதயங்களை அது உயிர்ப்பிக்கும் என்கிறார்கள். வயுன்இஷுல் அர்வாஹ இலல் இஜ்திஹாத் வ தலபில் மஸீத் லில்வுசூல் இலல் ஹக் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த தேட்டலையும் அந்த ஒரு முயற்சியும் அது நம்மை வலுப்பெற செய்கிறது, நம்முடைய ஆன்மாக்களை அது சக்தி பெற செய்கிறது என்கிறார்கள். அப்படி என்றால் நல்லோர்களை குறித்து நாம் அதிகம் பேச இருக்க வேண்டும். நல்லோர்களிடத்திலே நாம் சகவாசம் அதிகம் வைத்திருக்க வேண்டும். இதுவெல்லாம் இறந்து போன உள்ளத்திற்கு உயிர் ஊட்டக்கூடியது என்கிறார்கள் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாமா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். இன்னக அன் தன்குலல் ஹிஜாரத் மஅல் அப்ரார் கைருன் மின் அன் தஅகுலல் ஹல்வா மஅல் ஃபுஜ்ஜார். அவர் சொல்லி காட்டுகிறார்கள், தீயவர்களோடு நீ அல்வா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதை விட நல்லோர்களோடு சேர்ந்து கல்லை புரட்டுவது உனக்கு சிறந்தது என்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படி என்றால் நல்லோர்களுடைய சகவாசம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க செய்யும். நல்லோர்களுடைய சகவாசம், அவர்களுடைய நினைவு நம்முடைய அமல்களை மெருகூட்ட செய்யும். சூஃபியாக்கள் அற்புதமான சில வரிகள் உண்டு. இஸ்பஹு மஅல்லாஹ், அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்பஹு மஅல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழு. ஃபஇல்லம் தக்திரு, ஒருவேளை உனக்கு அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ முடியவில்லை என்றால் ஃபஸ்பஹு மஅ மை யஸ்பஹு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழக்கூடிய நபர்களோடாவது சேர்ந்து வாழு. ஒன்று நேரடியாக அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ்வது. அல்லாஹ்வோடு எப்படி சேர்ந்து வாழ்வது? நம்முடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு அல்லாஹ்வை குறித்து உண்டான பேச்சாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வை குறித்து இருக்க வேண்டும். வாழ்ந்தால் இப்படி வாழு. இல்லை என்றால் குறைந்தபட்சம் அந்த அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்திருக்கிற நல்லடியார்களோடாவது நீ சேர்ந்து வாழ் என்று சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடியும்.
இன்னைக்கு நல்லோர்கள் என்று சொன்னாலே அவங்க உயிரோடு இருந்தவர்களை பற்றி பேசினாலும் சரி, அல்லது இறந்து போன நல்லோர்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, நல்லோர்கள் என்ற வார்த்தை கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃப்லே வரக்கூடிய ஒரு செய்தி, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. நல்லோர்களோடு நாம் வைத்திருக்கிற அந்த தொடர்பு என்பது நம்மை அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறச் செய்யும் என்ற செய்தியை பார்க்க முடியும். உலகத்துல சில மாணவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்களாம். அப்படியே சுற்றி கொண்டு வருகிற சமயத்திலே அல்லாஹ்வை குறித்து தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை குறித்து தக்பீர் முழங்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கிற பொழுது அந்த வார்த்தையை அப்படியே அவர்கள் உள்வாங்கி அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்வதற்காக வேண்டி அந்த வார்த்தைகளை கொண்டு செல்வார்கள். அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை தஹ்மீத் செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை குறித்து தான் அவர்கள் புகழ் பாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அந்த மாணவர்களிட்ட கேட்பானாம், அவர்கள் அந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு மாணவர்கள் சொல்வார்கள், இல்லை, உன்னை பார்க்கவில்லை. ஒருவேளை என்னை பார்த்திருந்தால் இன்னும் அதிகம் உன்னை தஸ்பீஹ் செய்வார்கள் என்று மாணவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார்கள் என் இடத்திலே எதை கேட்கிறார்கள்? அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னிடத்திலே சுவனத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்பானாம், சுவனத்தை என்னுடைய அடியார்கள் பார்த்ததுண்டா? இல்லை, அவர்கள் பார்த்ததில்லை. ஒருவேளை என்னுடைய அடியார்கள் சுவனத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகம் சுவனத்தை அவர்கள் ஆசை வைப்பார்கள். மீண்டும் அல்லாஹ் கேட்பானா, என் அடியார்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்னுடைய அடியார்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லை, பார்க்கவில்லை. ஒருவேளை நரகத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியிருப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி உஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹும், உங்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களாகி அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் வானவர்களிடத்திலே சாட்சியை வைத்து அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லர்கள் இப்படி சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலே ஃபஇன்ன ஃபீஹிம் ஃபுலானன் அல் ஹத்தா, அந்த கூட்டத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், அதுவும் தப்பு செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் இருக்கிறான். ஆனால் அந்த கூட்டத்திற்கு அவன் உன்னை விக்ர் செய்வதற்கு வரல, உன்னை நாடி அவர்கள் வரவில்லை. அவர்கள் வந்தது ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அந்த அடியான் வந்திருக்கிறான். அவனுக்கு எப்படி உன்னுடைய மன்னிப்பு என்கிற கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுமுல் கௌமுல் லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அந்த சமூகத்தோடு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த தொடர்பின் காரணமாக அவர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டு, அவர்களும் துர்பாகியமாக ஆக மாட்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்படி என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அவர் செய்வது தவறு, வானவர் சொன்ன வார்த்தை, அவர் தப்புத்தான் செய்கிறார். ஆனால் அவருடைய சேர்க்கை நல்லோர்களுடைய சேர்க்கையின் காரணத்தினால் நல்லோர்களுக்கு வழங்குகின்ற அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் அந்த தீயோருக்கும் வழங்குகிறான் என்ற செய்தியை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. தமிழ்ல சொல்றோமா இல்லையா, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்று. நாருக்கு தனியாக மனம் இல்லை, ஆனால் சேர்க்கை சேர்ந்து இருப்பதால் அந்த பூவிற்கு என்ன வாசம் இருக்கிறதோ அந்த வாசம் நாரில் ஏற்படுகிறது என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நல்லோர்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் அதிகம் வஃபாத்தாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தை நினைக்கிற பொழுது மனதுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நல்லவர்கள் யார் நிறைய சொல்லலாம். அவர்களுடைய தன்மைகளை குறித்து நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயத்தை பார்த்தால் உலகத்தில் பற்றற்று இருப்பார்கள், உலகத்தினுடைய மோகத்தில் இருக்க மாட்டார்கள், உலகத்தை நேசிக்க மாட்டார்கள், உலகத்தினுடைய காரியத்தை அவர்கள் உள்ளத்திலே கொண்டு செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நல்லோர்கள். அவர்களுடைய எப்பொழுதுமே அவர்களுடைய செயல்பாடுகள் இபாதத்தை சார்ந்துதான் இருக்கும். நடந்தால் இபாதத், உட்கார்ந்தால் இபாதத், அவருடைய தூக்கம் இபாதத்.
இபாதத், அவர்களுடைய விழிப்பும் இபாதத். அவர்கள் எதை செய்தாலும் இபாதத்தை சார்ந்துதான் அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட நல்லோர்கள் எல்லாம் உண்டு. சில பெரும் பெரும் நபர்கள் இன்னுக்கும் ஹயாத்தாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய மூச்சிலே அல்லாஹ் என்ற உச்சரிக்கக்கூடிய நிலை உண்டு. ஒவ்வொரு தடவை நாம் எத்தனை தடவை நாம் மூச்சு விடுகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வை உள்வாங்கியிருக்கிறார்கள். தன்னுடைய மூச்சை இழுக்கிற பொழுது அல்லாஹ், தன்னுடைய மூச்சை வெளியாக்குற பொழுது அல்லாஹ், அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலையை கொண்டவர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்களும் நல்லவர்களுடைய அடையாளங்கள் உண்டு, நிறைய சொல்லலாம். இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் எல்லாம் சமீப காலமாக நாம் வரலாறுகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் அப்படி, தாபீன்கள் இப்படி, அப்படியெல்லாம் நிறைய வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு விளங்குவதாக இருந்தால் பரிச்சயமாக இருக்கக்கூடிய நபர்களை, அவர்களுடைய வாழ்வியலை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். சுமார் ஒரு 15 வருடத்திற்கு முன்னதாக உலக அளவில் பல நாடுகளில் சென்று தாவாவை செய்யக்கூடிய, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாவியாக வலம் வந்தவர்கள் ஹலீல் அஹ்மது கீரனூரி நவ்வர் அல்லாஹு மர்கதா. மிகப்பெரிய ஒரு ஆலிம் பெருந்தகை அவர்கள், சாமானிய நபர் அல்ல. அவர்கள் பேசுவது சில நேரங்களில் பயானிகளிலே அவர்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய, தமாசாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட அதில் ஆன்மீகத்தினுடைய அர்த்தத்தோடு தான் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வியல் இந்த அளவுக்கு இருக்கிறது. அவர்களுடைய மரணம் நமக்கு அது ஒரு பாடமாக, ஒரு அதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நாமும் அதுபோல இருக்க வேண்டும். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த அந்த முஹர்ரம் 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள் பல நபிமார்கள் அல்லாஹ் பல சோதனையில் இருந்து வெற்றியை கொடுத்தான். அந்த நாளிலே நோன்பு வைத்த நிலையில் அவர்கள் இஃப்தாருக்கு நோன்பு திறப்பதற்கு ஒரு சில நேரங்கள் தான் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கண்ணை மூடுகிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பாடமாக பார்க்க வேண்டும். அவர்கள் மாத்திரமா? கோடியிலே புரளுவதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட எனக்கு கோடிகள் எல்லாம் வேண்டாம், குர்ஆன் ஹதீஸினுடைய வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு பல மாணவர்களை, பல ஆலிம் பெருந்தகைகளை உருவாக்க வேண்டும் என்ற அவர்கள் எண்ணத்தோடு செயல்நாட்டியவர்கள் ஷப்பீர் அலி பாக்கவி ஹசரத் அவர்கள். சில காலத்திற்கு முன்னதாக ஹசரத் அவர்களும் வஃபாத்தானார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது எந்த அளவிற்கு அவர்கள் உலகப்பற்று தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரும் வியாபாரி. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரமே வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற அந்த வீடு கூட மிக நெருக்கடியாக இருந்தது என்று பார்த்தவர்கள் சொல்ல செய்திகள் எல்லாம் நம்மால் கேட்க முடிகிறது. இவெல்லாம் சமீபத்தில் உள்ள நபர்கள். இது மாத்திரமல்ல, கடையநல்லூரில் ஃபைசுல் அன்வார் என்ற மதரசாவினுடைய பாணி அல்லாமா யூசுப் அன்சாரி ஹசரத் அவர்கள், அவருடைய வாழ்வியல் நிறைய செய்திகள் சொல்லுவார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, வாழ்க்கையில் தஹஜ்ஜத்தை விட்டதே இல்லை. நமக்கு ஃபர்து எவ்வளவு கடக்கிறது என்று நம்மால் தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் தஹஜ்ஜத்தை விட்டதே இல்லை என்று அவருடைய மாணவர்கள் சொல்லுகிற சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்கிறது என்று நம்மால் யோசிக்க முடிகிறது. சஹாபாக்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டால் சில பேர்கள் இப்படி சொல்லலாம், அந்த காலத்துக்கு அதெல்லாம் ஓகேங்க, இப்ப எப்படிங்க சாத்தியம் என்று கேட்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நூற்றாண்டு அல்ல, நம்மை விட்டு கடந்திருக்கிற 10, 12 அல்லது ஒரு 20, 30 வருஷத்துக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் தான் சீதேவி. இதே போல கடந்த வாரம் வஃபாத்தாக இருக்கிற நமது ஈசா ஹசரத் அவர்கள், அவர்களை குறித்து நிறைய சொல்லலாம், நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. ஓதி முடித்து அவர்கள் இமாமத்தாக வருகிற அதிலிருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக ஒரே முசல்லாவில் தொழ வைத்த பெருமை ஹசரத் அவர்களுக்கு சார். கடைசி வரைக்கும் கடந்த சனிக்கிழமை ஹசரத் அவர்கள் வஃபாத். சனிக்கிழமைக்கு 2 நாளுக்கு முன்னாடி மயக்கம் போடுகிறார்கள். அந்த மயக்கத்திற்கு முதல் நாள் அதனுடைய ஃபஜ்ரில் அவர்கள் தொழுக வைக்கிறார்கள். அதுதான் அவர்கள் தொழுக
கடைசி தொழுகை. அந்த தொழுகையில் சூரத் ரஹ்மானை ஓதுகிறார்கள். வழமையாக அவர்கள் ஓதி தொழுக வைக்கக்கூடிய நேரத்தை விட கொஞ்சம் கூடுதல் என்று அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்படி ஓதி கடைசி வரைக்கும் அவர்கள் தொழுவார்கள். இது மாத்திரமல்ல, அசரத்துடைய பல இரவுகள் பெரும்பாலும் அசரத் அவர்கள் தூங்க மாட்டார்கள். அவர்கள் கிதாபு படிப்பதில், கிதாபாவை முத்தாலா செய்வதிலே அதிகம் ஈடுபட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மகான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர்களுடைய பழக்கமே வளமையே அதுதான். 1 மணி 2 மணி அந்த அளவிற்கு கிதாபுகளை பார்த்து படுத்தாலும் அவர்கள் எழுந்திருக்கிற நேரம் சரியாக 3 மணிக்கு எழுந்து விடுவார்கள் தஹஜ்ஜத்தை தொழுவதற்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சீதேவிகள் எல்லாம் இன்றைய காலத்தில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்றால் கவலைப்பட வேண்டியது இந்த சமூக மக்கள், இஸ்லாமியாக இருக்கிற ஏன்னா ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு விஷயத்தை எச்சரித்து நமக்கு அது சொல்லும். என்ன ஹதீஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளை குறித்து சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இதே கருத்தை இப்படி யோசித்து பாருங்கள். ஒருவேளை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபர் இல்லை என்றால் உலகம் அழிந்துவிடும். இதுபோல அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ள நல்லடியார்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து செல்வது அவர்களுக்கு அது வெற்றி. நம்மை பொறுத்தவரை, உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை அது மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு நாசத்தின் தருணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய செய்திகள் உண்டு அவர்களை குறித்து பேசுவதாக இருந்தால். சுருக்கமாக, உலகத்திலே நல்லோர்களுடைய மரணம் என்பது அது நமக்கு எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஒரு உதாரணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறோம். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்த்துல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது, ஒருத்தர் உடல் நிலையில அவர் ஊனமுற்றவராக இருக்கிறார். ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் ஆரோக்கியமாக இருக்கிறார், சம்பாதிப்பதற்கு ஏற்றவாறு எல்லா விதமான தகுதியும் படைத்தவர். இப்படி இருக்கிற சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவருடைய வருமானத்துல தான் அந்த 5 நபர்களும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் ஆரோக்கியமாக உள்ள அந்த மனிதர் திடீரென்று மரணத்தை தழுவினால் அந்த குடும்பத்திற்கு எந்த நிலை ஏற்படுமோ அதே நிலையில்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நல்லோர்களுடைய மரணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் நாசத்தின் தருணம் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் மழையை கொடுக்கிறார், அவர்களை வைத்துத்தான் நமக்கு ரிஸ்க்குகள் நல்ல விதமாக வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையில் இருக்கிற சமயத்திலே அந்த நல்லோர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லோர்களுடைய விஷயத்தை என்னவென்று ஆய்வு செய்து எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து நல்லோர்களாக ஆக முடியும் என்று நாமும் படிப்பினை பெற்று நாமும் நல்லோர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நல்லோர்களோடு சேர்ந்து வாழ்வவாறு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நல்லோர்களுடைய கூட்டத்திலே ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்களோ அத்தகைய பெரும் சீதேவிகளை அல்லாஹ் கபூல் செய்திடுவானாக. அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு அதைவிட அதிகமாகவே அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை நிரப்பமாக வழங்குவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்.